டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார் யூடியூப் சேனல் மூலமா ஃபேமஸான யூடியூபர் சுதர்சன் மேல தேனியில டவுரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க இவரோட வைஃப். அதுக்கப்புறம் வைஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி சுதர்சன் ஃபேமிலியில் இருக்கிற 5 பேர் மேலேயும் உமன்ஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க திரும்பினாலுமே ஒரே டவுரி கம்ப்ளைண்ட் தான் இருக்கு. இவரோட வைஃப் என்னென்ன கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க, மாமனார் என்ன சொல்லியிருக்காரு, கொலை மிரட்டல் வேற விட்டுருக்காங்க, ஆபாச பேச்சு அப்படின்னு டிஃப்ரெண்ட் வேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. யூடியூப் சேனலில் புதுசாக வர செல்ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ணி யூடியூப்ல ஃபேமஸ் ஆனார். சுதர்ஷனோட நேட்டிவ் பிளேஸ் வளையாபதி நியர் ஒத்தக்கடை மதுரையில் தான். சுதர்ஷன் சன் ஆஃப் மாலதி டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி மதுரையில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஒர்க் பண்ண விமலா தேவி லவ் பண்ணியிருக்காரு. தேனியில் இருக்கிற முல்லை நகர் ஏரியாவில் தான் விமலாவோட நேட்டிவ் பிளேஸ் இருக்கு. மெடிக்கல் படிச்சு முடிச்சுட்டு மதுரையில் டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஃபேமிலிஸோட கன்சென்டோட தான் லாஸ்ட் இயர் மார்ச்ல மதுரையில் இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. மேரேஜுக்கு பொண்ணு சைட்ல இருந்து 30 சவரன் கோல்டு ஜுவல்லரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 லட்சம் கேஷ், 2 lakhs worth இருக்கிற சீர்வரிசை பொருள் எல்லாமே சுதர்ஷனோட அப்பா கேட்டதை வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுதர்ஷனும் அவரோட வைஃப் விமலாவும் மதுரையில் ஃபேமிலியோட ஒன்னா இருந்திருக்காங்க. மேரேஜுக்கு முன்னாடி சுதர்ஷன் பிரைவேட் யூடியூப் சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே நடந்த டிஸ்அக்ரிமெண்ட்னால அங்கே இருந்து லெஃப்ட் ஆகி புதுசாக டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற சேனல் ஸ்டார்ட் பண்ணி செல்போன் பத்தி ரிவ்யூ வீடியோ எல்லாமே பப்ளிஷ் பண்ணி செப்பரேட்டா சேனல் ரன் பண்ணியிருக்காரு. மேரேஜுக்கு அப்புறம் டவுரியா கொடுத்த 30 பவுண்ட் கோல்டு அதே மாதிரி கேஷ் எல்லாமே சேர்த்து சொந்தமா வீடு கட்டியிருக்காங்க. வீட்டுக்காக வாங்கின லோனை பே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல தான் சுதர்ஷன் ஃபேமிலியில் சிக்கல்ல இருந்திருக்காங்க. அப்போ சுதர்ஷன் வைஃப் கிட்ட நீ டாக்டரா இருந்து எங்களுக்கு என்னத்தை ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம ஆபாசமா பேசி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. விமலா கம்ப்ளைண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, மேரேஜுக்கு அப்புறம் புதுசா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 சவரன் கோல்டு சுதர்ஷன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பேங்க்ல வாங்கின லோனை ரீபே பண்ண முடியாதனால எகின் 20 சவரன் கோல்டு டவுரியா தரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்க கொண்டு வந்த சீர்வரிசை பொருள் எல்லாமே சஃபிஷியண்டா இல்ல. அதே மாதிரி டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு எதுவும் சம்பாதிச்சு கொடுக்கல அப்படின்னு சுதர்ஷனும் அவரோட ஃபேமிலியில் இருக்கிற அப்பா அம்மா சிஸ்டர் எல்லாருமே ஆபாசமா பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல இவங்க பிரெக்னண்டா இருந்தனால விமலாவோட பேரண்ட்ஸ் தேனியில் இருக்கிற இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. லேட்டரா 2 months பிஃபோர் தான் 5 லட்சம் கேஷ் ஆஃப் சுதர்ஷனுக்கு கொடுத்திருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சமாதானம் பண்ணி விமலா கூட்டிட்டு போறத பத்தி லாஸ்ட் ஏப்ரல்ல நியர்பை வீரபாண்டி கோயில வச்சு பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்திருக்கு. அப்ப சுதர்ஷன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அடிஷனலா 20 சவரன் கோல்டு டவுரி கொடுத்தாதான் வாழ முடியும் அப்படின்ட்டு ஆபாசமா பேசி கொலமிரட்டல் விட்டுருக்காங்க அப்படின்றது விமலா கம்ப்ளைண்ட்ல கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வரதட்சணையா 30 பவுண்ட் கோல்டு 10 லட்சம் கேஷ் கொடுத்ததுக்கு அப்புறமும் 20 பவுண்ட் கோல்டு கொடுத்தாதான் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சுதர்ஷன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்றது ரொம்ப கொடுமையா இருக்கு. எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணிட்டு ஃபைனலா தான் சுதர்ஷன் அண்ட் ஃபேமிலி மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க வீடு கட்டுறதுக்காக வேண்டி டவுரி கேட்டது என்ன நியாயம்னு தெரியல. இதெல்லாம் பார்த்து தான் டாக்டர் பொண்ணா பார்த்து பிளான் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி இருக்கு. விமலா கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் சுதர்ஷன் அண்ட் ஃபேமிலியில டோட்டலா 5 பேர் மேல அண்டர் செக்ஷன் 4 நேம்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 பேர் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சுதர்ஷன், அவரோட அப்பா சுந்தரராஜன், அம்மா மாலதி, சிஸ்டர் சக்தி பிரியா, பிரதர் இன் லா விக்னேஸ்வரன். இந்த 5 பேர் மேல இந்த கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஃபேமஸ் யூடியூபர் மேல டவுரி கம்ப்ளைண்ட் கேஸ் ரெஜிஸ்டர் ஆன சம்பவம் ரொம்ப பரபரப்பா ஆயிருக்கு. மேரேஜுக்கு முன்னாடியே இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம அபியூஸ் வேர்ட் எல்லாமே யூஸ் பண்ணது ரொம்ப தப்பு. திருப்பூர்லயும் டவுரி கொடுமைனால தான் அந்த சின்ன பொண்ணு சூசைட் பண்ணுச்சு. சூசைட் பண்றதுக்கு முன்னாடி ஆடியோ பண்ணது எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. அதுல டவுரி ஹராஸ்மெண்ட்னால தான் இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா அக்ராஸ் தி தமிழ்நாடு பெரிய அளவுல இந்த இன்சிடென்ட் ரீச் ஆச்சு. இப்போ ஃபேமஸ் யூடியூபர் சுதர்ஷனும் அவரோட ஃபேமிலியும் டவுரி ஹராஸ்மெண்ட்னால லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் ரிலேட்டடா சுதர்ஷனோட ஃபாதர் இன் லா என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா மேரேஜ் அப்போ எந்த ப்ராப்ளம் இல்ல, ஓனா வீடு கட்ட டிசைட் பண்ண சுதர்ஷன் என்னோட பொண்ணுக்கு தொல்லை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதனால அவர் கேட்ட 5 லட்சம் அமௌண்ட் நிறைய பேர்ட்ட கேட்டு வாங்கி தான் 5 லட்சத்தையும் நான் கொடுத்துருக்கேன். ஆனா அதுக்கப்புறமும் பணம் கேட்டு சுதர்ஷன் தொல்லை பண்ணிட்டே இருந்திருக்காரு. இவரோட பொண்ணு பிசிக்கலி அண்ட் மென்டலி ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வைலேஷன் இன்க்ரீஸ் ஆனனால தான் வேற வழி இல்லாம தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த தகப்பனுக்குமே இந்த மாதிரி ஒரு வலியும் வேதனையும் இருக்கக்கூடாது. பொண்ணை வளர்த்தி நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படியா டார்ச்சர் பண்ணுவாங்க. டாக்டருக்கே இந்த நிலைமைனா படிக்காத பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது யோசிச்சு பாருங்க. இவங்க போல்டா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிசிக்கலி அண்ட் மென்டலி ஹராஸ் அண்ட் டார்ச்சர் பண்றவங்க சரியான பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். இனி யாருமே அந்த தப்பு பண்ணாத அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நமக்கு தெரியாத நிறைய பேர் பாத்தீங்கன்னா டவுரி ஹராஸ்மெண்ட் அண்ட் அபியூஸா பேசுறது டார்ச்சர் பண்றதுல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. என்னதான் ஜெனரேஷன் மாறினாலுமே திருந்தாத மக்களும் இருக்காங்க. சுதர்ஷன் வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அதை கொஞ்சம் கூட திங்க் பண்ணாம வந்த மருமகளை இப்படி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. 30 சவரன் கோல்டும் அதே மாதிரி கேஷும் கொடுத்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க தான் ரெடி பண்ணணும். அதை விட்டுட்டு ஓசிலேயே வாழலாம் அப்படின்னு நினைச்சா எப்படி? பிராக்டிகலா கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து பசங்க தான் திருந்தணும். சும்மா எப்ப பாரு அந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதை எல்லாமே விட்டு தள்ளுங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, ஊர் உலகத்தில் இல்லாததான் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக் வேற சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர இந்த டவுரி சிஸ்டம் எப்பதான் ஒளியுமோ அப்படின்றது தெரியல. என் ரிலேஷன்ல இருக்கிற பொண்ணு இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். விமலா அப்பா சொன்ன மாதிரி தான் மேரேஜ் அப்போ ஒண்ணுமே சொல்லல. அதுக்கப்புறம் அது குத்தம் இது குத்தம் சீர்வரிசை பத்தல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவங்க பிள்ளைங்க என்னமோ மந்த்லி லாக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கோல்டு கேஷ் அதே மாதிரி சீர்வரிசை எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு
அப்படின்றது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு அந்த காலத்து பேரண்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரி டவுரி கேட்கறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டு விமலாவை சுதர்ஷனோட பேரண்ட்ஸ் வந்து நிம்மதியாக வந்து வாழ விடணும். இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் அண்ட் டார்ச்சர் பண்றது வந்து நிறைய பேர் கேட்கறதுனால தான் பையனை பிரித்து தனியாக கூட்டிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்லாஸ் எல்லாமே இப்படி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வயசான காலத்தில் மருமக வந்து கண்டுக்காம தான் இருப்பாங்க. விமலா தேவி கம்ப்ளைண்ட் பண்ணதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.